திருமழிசையாழ்வாரின் சீர்மிகு சீடனான கணிகண்ணனை பற்றி உங்கள் முன் நாவாட விளைகிறேன். ஏழை குடும்பத்தில் பிறந்து பல்வேறு கலைகளும் ஞானமும் பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்த கணிகண்ணன் காஞ்சி பல்லவ நாட்டு மன்னனின் அரசவையில் ஒரு புலவராக பணியாற்றி வந்த வேளையில் காஞ்சிக்கு வருகிறார் திருமழிசையாழ்வார். மன்னர் கணிகண்ணனை அழைத்து, உன்னோட குருநாதர் வயசானவங்கள கூட இளையவரா மாற்றிடுவாராமே, அவர் அந்த அரசவை கலைத்து என்னை பற்றி புகழ்ந்து பாட சொல் என கேட்கிறார். அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் கணிகண்ணன், என்னுடைய குருநாதர் உங்களை தேடி வரமாட்டார், அவரை தேடி நீங்கள் தான் செல்ல வேண்டும். என்னுடைய குருநாதர் இறைவனை மட்டும்தான் புகழ்ந்து பாடுவார். உங்களை போன்ற மனிதர்களை புகழ்ந்து பாட ஒருபோதும் ஒப்பமாட்டார் என்று பதிலளித்தார் கணிகண்ணன். கோபம் அடைந்த மன்னர் கணிகண்ணனை பார்த்து, என்ன என் பேச்சுக்கே எதிர்பேச்சா, என் கட்டளைக்கே மறுதளிப்பா, உடனே உன்னை நாடுகடத்த உத்தரவிடுகிறேன், இந்த நாட்டை விட்டு ஓடிவிடு என்று கட்டளையிடுகிறார் மன்னர். இச்செய்தியை அறிந்த திருமழிசையாழ்வார் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா எனும் திருத்தலத்தில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்காஞ்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன், நீயும் உன்றன் பைனாக பாயை சுருட்டிக்கொள். கணிகண்ணன் போகின்றான், அவனோடு நானும் போகின்றேன், நீ மட்டுமே இருக்கிறாய், எங்களோடு வா. அப்படியே இறைவனும் பாயை சுருட்டி கொண்டு புறப்படுகிறார். அவர்களோடு தாயாரும் புறப்படுகிறார். இவர்கள் செல்லும் போதே இரவாகிவிட்டது. அதனால் அருகில் உள்ள கிராமத்தில் தங்கியிருந்தனர். ஒரு நாள் இரவு இறைவன், இறைவி, திருமழிசையாழ்வார், கணிகண்ணன் ஆகியோர் தங்கியிருந்ததால் அந்த கிராமத்திற்கு ஓரிரவு இருக்கை என பெயர் வந்ததாம். அது பிற்காலத்தில் ஓரிக்கை என மாறிவிட்டது. மறுநாள் காலை இச்செய்தி மன்னனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. உடனே தன் மனைவி மற்றும் மந்திரிகளோடு ஓடோடி வந்த மன்னர் பெருமாளை வேண்டுகிறார். பெருமாள், நான் வரணும்னா திருமழிசையாழ்வார் இங்கு வர வேண்டும், அவர் வந்தால்தான் நானும் வருவேன். அதற்கு மன்னர் திருமழிசையாழ்வாரின் பாதம் பணிந்து வணங்கி, என்ன மன்னிச்சிருங்க, அறியாது செய்த பிழை பொறுத்தருள்க என்று வணங்கி வேண்டுகிறார். அதற்கு திருமழிசையாழ்வார், என்னுடைய சீடனான கணிகண்ணனிடம் மன்னிப்பு கேள் என்கிறார். அவ்வாறே மன்னரும் மன்னிப்பு கேட்கிறார். திருமழிசையாழ்வார் உடனே, கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்காஞ்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவன் போக்கொழிந்தேன், நீயும் உன்றன் பைனாக பாயை எடுத்துக்கொள். தவறை உணர்ந்து மன்னிப்பு கூறிய மன்னனின் செயலை ஏற்று காஞ்சிபுரத்திற்கே திரும்ப சொல்வோம் என கூட்டி வருகிறார். மீண்டும் காஞ்சியில் வந்து பள்ளி கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்.